ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்களுக்கு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். பரத் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கல. ஆக்சுவலாக நான் பசங்க படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த மீனாட்சி சுந்தரம் கேரக்டர் உங்களை வச்சு தான் எழுதினேன். அப்புறம் இல்லை அவர் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விமல் போனோம். அதுக்கப்புறம் 2-3 ப்ராஜெக்ட் தெரியாது சில இது வந்து ஆஃபீஸ்லேயே இதுவாயிடும்ல, அந்த மாதிரி இதுவானது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. அதுவும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் சார் பக்கத்தில் உட்காந்தது. ரொம்ப நாளாக நண்பர்களாக உட்காந்துக்கிட்டு தான் இன்றைக்கி தான் ஒரு சங்க தலைவராக பக்கத்தில் உட்காந்ததில் ரொம்ப சந்தோஷம். செந்தில் சாரும் நாராயணசாமி சாரும் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. நாராயணசாமி சார் வந்து வம்சத்துலேருந்து என்னுடைய படங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற ஒரு நல்ல நண்பர். 2 பேரும் வந்து என்னை சந்தித்தாங்க. நான் வரது கொஞ்சம் லேட்டானதுக்கு காரணம் இந்த படத்தை பார்த்துட்டு தான் சுட சுட ஒரு படத்தை பார்த்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது வேறு முதல் தடவை நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். நான் அவங்கள்ட்ட கூட சொல்ல ஸ்டேஜில் தான் சொல்கிறேன். நல்ல ஒரு த்ரில்லர். சாம் சார் செம்மையாக பண்ணியிருந்தீங்க. ஆர்ஆர் முந்தா நாள் கூட உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள் ஆர்ஆரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், அவரா வெள்ளிக்கிழமை வீராசாமி அப்படின்னாரு. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, வாரம் ஒரு படம் அவர் படம் தான் ஆர்ஆரில் வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நிறைய படங்கள் ஆர்ஆர், அந்த ஆர்ஆர்லையுமே அவ்வளவு வெரைட்டியாக இந்த படம் வந்து அவ்வளோ உங்களுடைய ஆர்ஆர் வந்து என்கேஜ் பண்ணிச்சு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி டைரக்டர் இப்போ இவர் சொன்னது மாதிரி தான், டாடா டேரக்டர் சொன்னது மாதிரி தான், படத்துக்குள்ளே ட்விஸ்ட் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது. அவ்வளவு ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. படம் முடிய அவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்தது. பரத் சார், உங்களுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சர்ப்ரைஸ். சங்கீதா மேம், பூவே உனக்காகங்களை பார்த்துட்டு அதே சாங்கை வந்து உங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தும் போது பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி அபர்ணா, உங்களையும் சர்ப்ரைஸாக இருந்தது. பவானி, எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கார்த்தி, அஜய் கார்த்தி, நாங்கள் ஏற்கனவே நேரில் மீட் பண்ணோம். உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல படம் நல்லா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கார்த்தின்னு வச்சு பேர் வச்ச தமிழ் சினிமாவில் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை பாருங்கள். நல்ல ஒரு த்ரில்லரான படம். இந்த டீம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் டீம் எல்லாத்துக்கும். செந்தில் சார், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க படம் எல்லாம் கருடன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஆல். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நிறைய பேர் பேசணுன்றதுனால கம்மியாக பேசிடுறேன். முதல்ல சார், செந்தில் சார் வந்து ஹாட்ஸ்பாட் 2 மூலமாக தெரியும். சார் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். நான் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சார், மேம் எல்லாருமே. கதிரேசன் சார் அவரும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் படம் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணலாம் சார். அண்ட் டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பரத் சார் அண்ட் பவானிஸ்ரீ, என்னோட ஹீரோயின், வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள். நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு என் கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்ருக்கோம். அண்ட் அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரியல, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சாம்சியஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து அது நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்டு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப நல்ல படமாக அமையும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சய் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோட ப்ரொடக்ஷனில் 2 படம் இந்த வருஷத்துலேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஓடிடி நிறுவனமோ இல்லை மற்றதோ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனால் தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமோ, அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி வர சின்ன படங்கள் இன்னைக்கு சூழலில் வந்து மக்கள் கொண்டாடுறது, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது. குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது லலித் சார். நிச்சயமாக வந்து அந்த கலெக்ஷன், ஏன்னா வந்து படம் முன்னாடியே படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அதை மீறி வந்து கமர்ஷியலாக அண்ட் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முந்தானத்து கூட பார்த்தேன், தியேட்டர் ஓடிட்டுருக்கு, சிறை வந்து ஓட்டிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படியே நிகழலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்போ வந்து உண்மையிலே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அந்த டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி சார், தட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். இப்போ வந்து யூத், இப்போ என்னென்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி, இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணம் கூட வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னென்னா, ட்ரெண்டை நோக்கி போகாமல் நம்முடைய கிரியேட்டிவ் அந்த வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்கினா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்ட், அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னைக்குமே போல்ட் அண்ட் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸ். அண்ட் உங்கள் படத்தில் போலீஸ்க்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் பெருசாக என் படத்தில் இல்லை, இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்கள் இதில் அப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு, நான் என்ன போலீஸை யோசிச்சு நான் எந்த கதையும் எழுதல. அப்ப எப்ப அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனா கொஞ்சம் வந்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்துல தான் நாங்க நிற்போம். அதனால டெஃபினட்டா அந்த சைட்ல இருந்து தான் பார்ப்போம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து, நான் ஏற்கனவே சிறையில் கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்களில் ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுகிற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற அச்சமற்ற உணர்வோ இங்கே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரணமாக நம்மலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சார் ஃபார் ஜாயினிங் us today. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி. எஸ், செக். எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவரை சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னார். பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ் கல்யாண்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணீங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னோடனே ஹி வாஸ் லைக், இல்லை இல்லை இதெல்லாம் யோசிச்சு தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டிரெக்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மருன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹீ இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அது சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் அ ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம், இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். இல்லையா, சரி வேறு என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இருகுப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her. And Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம்சிஎஸ் சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வேட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் உங்கள் சப்போர்ட் அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. Thank you Kiki so much. Thank you darling, thank you, you look so nice. சரி, thank you. ஜென்ரலா பாய்ஸ் அதான் வந்து மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்கன்னு போலீஸா வேற பண்ணிருக்கீங்க, இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகுது, வந்து பாருங்க. ஓகே சரி, ஒரு இசை குடும்பம்ல இருந்து வந்திருக்கீங்க, அதான் ஒரு பாட்டு. என்ன பரத் பாடுவாங்களா? நல்லா 2 லைன் கம் ஆன் ப்ளீஸ், எனி சாங். எங்க போனாலும் நான் வந்து சிங்கர்னு நினைச்சு பாட சொல்றாங்க, நான் சிங்கரே கிடையாதுங்க. இந்த பாட்டுலாம் நீங்க தானே பாடுனீங்க? ஓஹோ, எந்த பேபி அது ஆள் இல்லைன்னு நீங்களே பாருங்க. அதெல்லாம் அழகா பாடுறீங்க. கம் ஆன், எனிதிங் யுவர் ஃபேவரட் சாங், ஜஸ்ட் 1 or 2 lines. வழி நெடுக காட்டு மில்லி கண் பார் தூங்க வனமில்ல கையில வரணும் அலுங்காம காத்திருப்பேன் நான் பறிக்காம பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். சிங்கர் இல்லைன்னு சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. சூப்பர், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி செந்தில் சார் உங்களை ஹானர் பண்ணிடுவாரு. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் ஹீரோ பரத் அவர்கள். எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஈவினிங்கில். இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கோ ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐவ் எவர் ஒர்க் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ்.
இட் பிகேம் லிட்ரலி இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வரன், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைன்னா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. This is definitely not a regular crime thriller film. It is an emotional drama. This film has a lot of flavors. ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் ஏன் ஒரு வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டின ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் கிரைம்லேயே 2 கிரைம் இருக்குது, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் கிரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ் போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேச எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் 1ல் என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, குரூ, மெம்பர்ஸ், ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லாம் போய் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில், அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டர் கேரி பண்ணி, இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது. பவானி, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர், ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்நதி, ஐ திங்க் இருக்கை பற்றோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன்.
வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, M10 மகன் மாதிரி அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நிறைய எமோஷனல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம். நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது நம்ம ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் it was pleasure working with you, ma'am, for me. Pleasure working with you. And coming to you, Ajay, I think it's a dream launch for you. You're blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்டாக இருங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ், டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டரை நவுத்திட்டு போகும், வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அந்த மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாற போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துக்கும், அப்படிலாம் இல்லை. இப்போ ரெண்டு தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிம்க்கு அது ரொம்ப முக்கியம், பட் கிரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா, நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷனாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடைச்சிது. தேர் வர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைன்னா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காக நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பி வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி
பெரிய படங்கள், பெரிய ஹீரோ அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தால், நல்ல டைரக்டர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் 2வையும் மக்கள் வரவேற்பாங்க, கண்டிப்பாக ஹிட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பும் இதில் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன். ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போகிறது ஐங்கரன் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போ காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. Thank you, Kiki. Thank you. Looking so pretty and of course உங்க ஜாப் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Thank you so much. Thank you, my pleasure. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணது. இந்த பிளானிங் எனக்கு தெரியாது, கிக்கியும் பேரியும் பண்ணது. முதல்ல இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் 2 தடவை பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம், ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் காளிதாஸ் 2. அந்த அளவுக்கு பயங்கர தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் அ பிரதர் டு மீ. எனக்கு இந்த டீமில் வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பேரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கிற பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ் வேறதா சொல்லணுமா? போதும். ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கம்ல. வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப், இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க, பட் ஷீ இஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம், விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாணி. அண்ட் மெயினாக இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன். பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தை பார்க்குறேன் நான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் அண்ட் நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா, ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, நீங்கெல்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேரை வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரிக்கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து
ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெல்லாம் நம்ம கிளம்பி போகணுன்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நான், விக்ராந்த், இப்போ இங்கே கலை அதெல்லாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இப்போ அவங்களையும் மேடை கூப்பிட போகிறோம். கூப்பிட்டுலாமா? தயவு செஞ்சு கூப்பிடலாம். ரியலிஸ்டிக் பர்ஃபார்மர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் சாய்ஸஸ் மூலியமா மக்கள் மனசுல பெரிய இடத்த பிடிச்ச கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன். காளிதாஸ் பார்ட் 1ல நீங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்த அளவுக்கு நான் பேட் ஃபேஷனில். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரிக்கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுற ஒரு ஃபீல்ல தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பேரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக உனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்குது? எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது சாந்தனு தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா. காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சூப்பராக, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபர்ஸ்ட் படம், இன்னொரு படம் 2-3 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒன்று இறங்கும். பேரி, லவ் யூ பேரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவும் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பேரியில் வந்து ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போது அதே மாதிரி. ஆனால் பேரி கிட்ட வந்து நான் சிசியில் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பேரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஒரு, ஏன்னா நான் ஜென்ரலாக யோசிப்பேன், சினிமாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பேரியை நான் கேட்டிருப்பேன், எப்படி பேரி நீங்கள் உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயரோட அதே இதோட திரும்ப அகைன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பேரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காளிதாஸ் 2 ஒன்றை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பராக அந்த பாட்டு. லுக் அப் டு பேரி ரொம்ப வயசானவன் கிட்ட. உண்மை தானே? மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் தேம் ஆன் ஸ்டேஜ். அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணாந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்காப்புல. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளவு குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டா அவ்வளோ அற்புதமா இருக்கும் குரூப் நேம். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காது. நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீல்டில் வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நம்மளுக்கு சங்கர் சார் அப்பவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு
எங்களுக்கு அந்த ஒரு மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 மந்த் அது ஃபுல் பாய்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யோர் ஃபங்க்ஷன் as well, பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு he is ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட்டை நடிச்சிருப்பாப்பில் என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீ பேசலாம். எஸ் அதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசெந்தில் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஃபார் அ டெபியூட்டன்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ரியலி குட் லான்ச். And I'm wishing you all the very best. And the whole team, everyone, Bharat, Bhavani, and the cinematographer and everyone, all the very best. Thank you so much. And this is a very strong friendship. ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டான். கொடுத்துருங்க ஓகே. கலைக்கு கொடுக்கலையா? கலை நம்ம தான் கொடுக்கணும். கலை உங்களுக்கு வந்து எப்படிமா கூப்பிட்ட நீ? திரு முத்து, திரு கிருஷ்ணன், எங்க இருந்தாலும் செயின் மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடுக்க. சரி இது சோனு வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா அப்ப நேர்ல பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே. பின்னாடில இருந்து டாக் பேக்ல தான் சொல்லிருப்பாங்க கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள் மேல கை போடுங்களேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. ஏன் எங்களோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்போட கோட் வேர்ட் டிஜே கட் பண்ணுங்க. 1 2 3 இது எங்களுக்கு மட்டும் தான் டீடைல் மட்டும் என்னன்னு கேட்றாதீங்க, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். Once again, okay, but congratulations. Thank you everyone. And we have 4 wonderful dancers here. அந்த மியூசிக்க போடுங்க, அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆட்டத்தை போட்டு கிளம்பிட்டோங்க. Come on. கலை மாமா லீட் பண்ணுவாரு, நாங்கலாம் ஃபாலோ பண்றோம். கலை ப்ளீஸ் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம், அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் இருக்கும்போது ஆடுங்க யாருமே ஆட விடாது. இப்படி பண்றீங்க. லைபர் பேசுறோம். சோடு தானே உங்ககிட்ட வீட்லயே சொல்ல சொன்னா தானே ஸ்டேஜ் ஏறுவேன் டான்ஸ் ஆட சொல்லி கேளு. Come on. Friends எல்லாம் come on. ஆதா ப்ளீஸ். Come on. யார் விசில் அடிச்சது? Come on. ஆதவ் எதுக்கு ஆட மாட்டேங்கிறாரு? Anyway, thank you so much, and let this friendship be always strong. Thank you so much.